ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலான்னு நினைச்சு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே அதுவுமா இன்றைக்கி வந்து எப்போ 21 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுலேருந்து 25, 28 அப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணணும். வர்ற 21 சிவகிரி மேரத்தான் இருக்குது. 42 வேறு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே இன்னும் ஒரு பாதி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். தப்பு தான் அது. இருந்தாலும் மசில் மெமரி இருக்கிறதுனால நம்ம போய் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் தானே போய் டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஃபண்ட் ரைசிங்காக போகிறோம் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் கிராஜுவலாக கொஞ்சம் 20 நாள் கேப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறது. இன்றைக்கி முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையில் இருக்கார். அவர் எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தரேன் இருக்கார். அது என்னது பைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னது அது அயன்மேன் பண்ணுவாங்கல்ல அந்த சைக்கிள், இந்த மாதிரி ஒல்லி டயராக இருக்கும்ல அந்த சைக்கிள் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியல. அதை எடுத்தோம்னா இப்போ நம்ம வெளியில் இப்போ எப்படி சொல்கிறது, லாங் டிஸ்டன்ஸு ஒரு 50 கிலோமீட்டர் 100 200 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறதுக்கு அது யூஸாக இருக்கும். இப்போ ஊருக்குள்ளேலாம் வந்து பள்ளமேட்லாம் சல்புல்னு போயிட்டு வர மாதிரினா ரிம்மு சின்னதாக இருக்கும், நெளிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி சைக்கிள் இது எதுக்காச்சும் எப்போயாச்சும் ஒரு தடவை, இப்போ ஏன்னா இங்கேருந்து நான் கிரவுண்டுக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்றதுனால ஸோ எப்போயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று. ரீஹேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ அயன்மேன் அகாடமி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம்னா ரெண்டையும் சேர்த்து, இப்போ ரன்னிங்கோட சேர்த்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுனால, ஏன்னா அவர் தரேன் இருக்காரு, அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வாங்க போனால் 1 லட்சம் 2 லட்சம் வரும். சரி, ஓகே. இப்போ போய் கிளம்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷூவை மாட்டிட்டு மணி வந்து 4:23. எவ்வளோ நேரம் தூங்கினேன் அப்படின்னா 5 மணி நேரம் 6 நிமிஷம் தான் தூங்கிருக்கேன். 10:43 10 மணிக்கு படுத்துட்டேன். அது என்ன 10:43 காட்டு தெரியல. 10 மணிக்கு கொஞ்சம் நேரம் தூங்கினேன். அப்புறம் திருப்பி முழிச்சேன் எதுக்கோ. அப்புறம் 1 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருக்குது. போதும். ஹச்ஆர்வி ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, 68 அந்த மாதிரி இருக்குது. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரேன். இந்த ரன்னிங்லேயே பெரிய டாஸ்க்கு சீக்கிரமாக போகிறது என்னென்னா, இப்போ 4 மணிக்கு போகணும் அப்படின்னா 4 மணிக்கு முன்னாடி நம்ம வயிறு போயிருக்கணும், வயிறு ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். அதுதான் இப்போ பெரிய டாஸ்க்கு. இப்போ மணி எத்தனை 4:30 இது முடிச்சாச்சு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நேற்று போயிட்டு இது நான் எடுக்கிற புரோட்டீன் பவுட்ரு, வடை சட்டி, கரண்டி, தோசை சட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து காட்டுறேன் நான் அப்புறமாட்டிக்கு. ஃபேஸ் வாஷு அப்படி கலர் ஆகிட்டேண்ணா, அடிக்கடி போடுறேன், 3 வேளை போடுறேன். எப்படி நம்ம காஸ்டியூமு 42 கேம் ஸ்டோரோட ஸ்லீவு, அப்புறம் இது என்ன பிராண்டுன்னு தெரியல, மும்பையில் வாங்கினேன். சும்மா கலராக போட்டால் தான் வந்து நைட்டு வந்து பளிச்சுன்னு ஓட முடியும். சரி, டக்குன்னு ரெடி ஆகும். பாருங்க, வேஸ்லின்னு எண்ணெய் தேய்க்க முடியலன்னா வேஸ்லின்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. எங்கே பண்ணணுமோ அங்கங்கே பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து நிப்பிள் சாப்பிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. அப்புறம் எப்பப்போலாம் நான் விட்டுட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்பப்போலாம் நிப்பிள் சாப்பிங் இருக்கும். நான் என்ன கருப்பு, எங்கள் தாத்தாலாம் மின்னு வரான். அப்படியே காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி உடம்புக்கெல்லாம் தேய்ப்பார். கைக்கு மூஞ்சிக்கு காலுக்கெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தகன்னு கருங்கல் மாதிரி மின்னு வரான். அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கலர் கம்மி தானா, கலர் அதாவது கருப்பு. இன்றைக்கி ரன்னுக்கு இது வந்து சாக்ஸோட ஒரு ஃபோல்டபுள் வாட்டர் பாட்டிலு. இது நல்லா இருக்கும், எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி பேக்கில் எடுத்து போட்டு இதை தான் கொண்டு போக போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க இப்படி இருக்கா, நல்லா லாரி டயர் மாதிரி இருக்கா. இப்போ பாருங்க, இதை மூடியை இப்படி எடுத்துட்டு இது பண்ணிடலாம். வாட்டர் பாட்டில் எப்படி செமல. ஓகே, என்னென்ன ஸ்லீவு, ஷார்ட்ஸு, EOSL கோரஸ் பேஸ் 3 வாட்ச்சு, அப்புறம்
வேறு என்ன, இது வந்து ஹைட்ரேஷன் பேகு, கேரி வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுக்கு. ஒரு 1 லிட்ரு வாட்டர் 1/2 லிட்ரு பேக்கெட்னு நினைக்கிறேன் இது, அது ஒன்று. அப்புறம் முக்கியமாக சாக்ஸோட ஒரு சாக்ஸ், இது தாங்குமானு தெரியலையே, கொண்டு போவோம். இது ஒன்று. வேறு என்ன, கேப்பு பெர்ஃபார்மேக்ஸில் ரிலையன்ஸில் போய் மாலில் போய் அங்கே கேப்பு நிறைய தொங்குச்சு. அதில் இந்த கலர் எனக்கு இந்த பச்சை கலருன்றது ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை கலர் ஷூவு, சிவப்பு கலர் ஷூவெலாம் வந்து சிகப்பு வெறிக்கிற மாதிரி கலருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அது என்னென்னா வெள்ளையாக இருக்கிற எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாயிருக்கு, நமக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும்னு ஆசை. ஸோ அதனால் எனக்கு இந்த லைட் கலருன்றதை விட இந்த பச்சை மஞ்சள் இந்த மாதிரி கலராக போடுறதுன்றது இது எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி போடுவேன். நெட்ரின் இது இருக்குது ஸ்ட்ராப், அதை எடுத்துகிட்டு வரேன். சூர்யா படத்தில் வர மாதிரி நைட்டு ஷர்ட் மாதிரி கழட்டுவீங்களா இல்லை பனியன் மாதிரி போடுவீங்களா? போலாருன்னா நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை தயாரித்தாங்கன்னா நல்லா நெஞ்சில் லைட் எரியிற மாதிரி நம்ம சிங்கமில் தயாரிக்கணும், அயன்மேனுக்கு மாட்டிகிட்டு போகிற மாதிரி. சரி, மணி அந்தன்னு டைம் ஆகிப்போச்சு, 5:15 ஆகிப்போச்சு. ஆனால் திருப்பி வைத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சா, முடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து ஆரம்பிப்போமா இல்லை அங்கே இறங்கிட்டு அந்த நாய்க்கு கூப்பிடுவோம், வரட்டும். சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நாய்க்கு கூப்பிடுவோம். ஒன்று இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக மாற்றிட்டு கரையாப்பா. காலையில் எடுத்தோடனே ஃபோன் எடுத்தோடனே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரீல்ஸ்லேருந்து இந்த பாட்டு வருது. இன்றைக்கி குஷியாக இருக்கிறதுக்கு காரணம், நான் இருட்டில் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குஷியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று நமக்கு தொழிலில் கற்றுக் கொடுத்தது ராஜன் தான் அப்படின்னு வடச்சென்னை படத்தில் அந்த டைலாக் இருக்கும்ல, அதை எடுத்து போட்டு நம்ம ரீல்ஸை ட்ரெண்ட் ஆகி விட்டாங்க. ட்ரெண்டுனா பெரிய ட்ரெண்டுன்னு இல்லை, ஓரளவுக்கு நம்ம இந்த ரன்னிங் கம்யூனிட்டியில் இருக்கவங்க பசங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லோரும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி இருக்கோம். நடுவில் இந்த லைட்டு வேறு எரியுது பாருங்க, விட்டு விட்டு பிளிங்க் ஆகுதா. அது ஏதோ எனக்கு அயன்மேன் ஷூட்டு போட்ட மாதிரி இருக்கு. இந்த லைட்டை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, அப்படியே பிடுங்கி கிரவுண்டில் போய் ஊண்டிடணும், மாட்டிடுவோம் ஒரு நாள். கிரவுண்டில் இருந்து சிவகங்கை அவுட்ரு ரிங் ரோடை மதுரை ரிங் ரோடை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்ரு. பார்ப்போம். 10 கிலோமீட்டர் வந்துட்டேன், இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும். பெஞ்ச் ப்ரெஸ் போட்டது ஒரு கை வலிக்குது. பதினோரு கிலோமீட்ரு. என்னோட சொந்த ஊரான பனையூர் மம்பட்டியான். இதுதான் நம்ம ஊர். ரைட் சைடு போனால் நம்ம ஊர் வந்துடும். ஆனால் நானே போய் தங்கினது கிடையாது. இப்போ ஏதாச்சும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு அந்த மாதிரி போவேன். பன்னெண்டரை கிலோமீட்டர் வந்துட்டேன். இப்போ தண்ணி எடுத்து குடித்தா கரெக்டாக இருக்கும். அதாவது ஓடும்போது பாஸ் பண்ணுவீங்களா இல்லை நின்றதெல்லாம் கணக்கான்னு கேட்குறீங்க. ஃபுல் மேரத்தான ரேஸாக ஓடுறோம்னா அதில் கணக்கெல்லாம் வராது.
இப்படி தான் எடுத்து குடிக்கிறேன். ஐயோ சிந்துது. Hey Siri, play Spotify. Play Spotify. அடியே ஏதாவது பாட்டு போடுறீ? Hey Siri. Okay. Play. Yeah, சோகா பாட்டா போய். பின்னாடிண்ணே பின்னாடி ஒரு பைபாஸ் மாதிரி 4 ரோடு பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா ரோடு பளிச்சுன்னு பில்லூர்னு ரோடு போகும். அதுக்குள்ளே போனால் தான் கோவம் வரும். சரி சரியா, ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். 22 ஓடலாம். 25 கிலோமீட்டர் ஓடலாம்னு பார்த்தேன். 22லேயே நின்றுட்டேன். போதும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், முடியல. அதாவது இன்றைக்கி ஒரு ரன்னை சூப்பராக முடிச்சுட்டு ரோட்லேயே டான்ஸ் ஆடலான்னு பார்த்தேன், பாட்டு பாடுற மாதிரி. ஆனால் இன்றைக்கி சரியாக முடிக்கலையா, அதனால் மூடு இல்லை. அடுத்த தடவை பண்ணிடுறேன். திறக்கல இல்லை. என்னவாமா என்ன காலையிலே வேர்வையா இருக்கு. இருங்கடா இரு. பெரிய காவக்காரங்களா இருக்காங்க. நாங்களே பெரிய காவக்காரங்கடா. அதாவது இப்போ அம்முடேன்னு தின்னு செமிச்சு விட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து ரோட் பைக், அதாவது என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தர் சைக்கிள் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, உங்களுக்கு தரேன் ப்ரோ, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ரொம்ப நாளாக எனக்கும் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஏன்னா அயன்மேன்னா 3 இது சேர்த்து பண்ணணும்ல, அப்போ சைக்கிள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். அவர்கிட்ட என்ன சைக்கிள் இருக்குன்றது தெரியல, நல்ல சைக்கிள்னு தான் சொன்னார். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நானும் தனுஷும் போகிறோம். தனுஷுக்கு ஒரு கொஞ்சம் டயர் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு 20,000-30,000 30,000 ஒரு சைக்கிள், ஒரு எலக்ட்ரிக், அந்த இது அது என்னது, பேட்ரி வச்ச மாதிரி ஒரு சைக்கிள். ஏன்னா ரீஹேப்பில் இருக்கேன், முட்டி வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, அவனுக்கு இன்ஜுரி இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல.
இப்போ என்ன பண்ணுறோம்னா கார் எடுத்துகிட்டு போனால் காரில் வந்து ஒரு சைக்கிள் தான் ஏற்ற முடியும், மடக்கி வச்சாலுமே ரொம்ப சிரமம் அது. இப்போ டாடா ஏசி இந்த நிற்கிது பாருங்க, டாடா ஏசி எடுத்துகிட்டு நானும் அவனும் இன்றைக்கி மதுரைக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு அதாவது ரோட் பைக்கு சொல்லக்கூடிய சைக்கிளை எடுத்து சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு சர்வீஸை முடிச்சுட்டு சர்வீஸ் முடிக்கிற நேரத்தில் இவனுக்கு போய் ஒரு சைக்கிளை வாங்கி அதை ஏற்றிக்கிட்டு அப்படியே சைக்கிளும் வாங்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறது தான் பிளானு. வாங்க. ஆத்தாளு என்ன ஏன் மாமாட்ட போய் இருக்க பிடிக்கலையா? ஆத்தாளு ஜி மாப்பிள்ள ஹாய் ஹலோ ஆல் சொல்லுங்க. மாமா மாதிரி விளாகர் ஆயிடுறியா? இப்படி பிடிச்சிக்கிறணும், ஃபோனை பிடிச்சிடணும். ஹாய் ஹலோ ஆல் சொல்லு. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ டாடா ஏசி எடுத்துகிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். போயிட்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு ஃப்ரெண்டு. அவர் வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு. 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். முதல்ல சர்வீஸ் சென்டரில் சைக்கிள் எடுத்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு உனக்கு சைக்கிளை வாங்கிட்டு அப்படியே போக கரெக்டாக இருக்கும். சரி யோசிப்பா. வந்தாச்சு. இந்த இடம் வந்து ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு தெரில. வரதா இந்தாருடா, வரதா ஏ பிளாக்குன்னாரா. இந்த மாதிரி இடம் எப்படி இருக்குது? கரெக்டாக எலிஸ் நகரில் இருக்குது மதுரையில். எங்கன்னு தெரில. வரதா ஏ பிளாக். அங்கே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கிடையாதுடா அது. இது இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி இது பண்ணுவாங்கல்ல அந்த இது. அதில் கொஞ்சம் ப்ரீமியமா இல்லை எப்படின்னு தெரில. எல்லார் வீட்லேயும் பிரியாணி மணக்குதாங்க. இந்த மூக்கு இருக்கே மூக்கு. பிரியாணி மணத்து என்ன பிரச்சனை? சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? நீ சாப்பிட்றது வேணா போய் சாப்பிடா. தலைவன் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்குறான். 4வது ஃப்ளோரில் இருக்காப்புல. எத்தனாவது இது? 4 வந்துட்டோமா? 4 வந்தாச்சு. இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூப்பிட்டு வரேன் ஜீவா. அதில் என்னென்ன மாட்டணுமோ மாட்டிட்டு நீ வந்துட்டு நீ வண்டியில் கடையில் வச்சிருன்றேன். அதான் 1 மாதம் வெக்கேஷன் வச்சிருந்தா. ஓ வாங்கிட்டு இருந்தா. தண்ணி போதுமா? போதும் ப்ரோ. 13 இந்த இதில் பாரு. 30 சென்டிமீட்டர் வந்து 11 கரெக்டாக சைஸ் 11. க்ளீட்ஸ் போட்டு ஓட்டிங்கன்னா ஆனால் க்ளீட்ஸ் வந்து இப்படி இது போய் மாட்டிக்கணும்ல. க்ளீட்ஸ் வந்து மாட்டிக்கணும். நீங்கள் மாட்டணும். இல்லைன்னா இந்த பெடலை அவனை நான் மாட்டி விட சொல்லுவேன். இந்த க்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சரி. இந்த ஷூ போட்டு க்ளீட்ஸுக்கு வந்து இந்த ஷூ போட்டு தான் ஓட்ட முடியும். சரி கரெக்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் கரெக்டணும். நம்ம ரைட்டாக இருந்தால் லெஃப்ட்டு கரெக்டணும். ஓகே. இந்த கால் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. இந்த காலை திருப்பினீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்லிப்பு கலரும். இதுக்கிட்ட அப்படியே ஊண்டணும். இப்போ எதாவது நாய் குறுக்க வருது, பைக்கு குறுக்க க்ளீட்ஸ் போட்டு ஓட்டுறதா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் கடிச்சு வேணால் க்ளீட்ஸ் போட்டு ஓட்டுங்க. அது வரைக்கும் இந்த பெடல் நார்மல் பெடல் போட்டு நார்மல் ஷூவில் தான் பார்த்து டயர் அதில் இருக்குது. நான் மாட்டி தர சொல்லிட்டேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு இதுக்கும் ப்ரோட்டீன் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த செக்மெண்ட் ஒரு தடவை கடைசியாக போயிருந்தபோது லாஸ்ட் டைம் இருந்து கிரியேட்டின் வாங்கிட்டேன். வாங்க கீழே போட்டு வந்துடுறேன். இது எம்பிபி போகுது. எம்பிபினா நீ அயன் பண்ணலாம் ட்ரை பண்ணினா எம்பிபி ஓட்ட முடியாது. அவங்க அதான் ப்ரைஸ் கூட இன்னும் கம்ஃபர்ட் நல்லா கிடைக்குது. அது மன பார்த்து அதான் அந்த ப்ரோபைக்கு சுரேஷோட ஓமார் தான் சுரேஷ்ன்றவர். அவரை பொறுத்த வரைக்கும் அசம்பிள் பண்ணி கொடுக்குற எல்லாமே 5 அசம்பிள் இல்லை. என்னன்னா ஃப்ரேம், அதாவது சைக்கிள் என் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்னா இது மட்டும்தான் வரும். இது இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் மட்டும்தான் வரும். சீட் போஸ்ட்டு கூட வராது. சீட்டு தனியாக வாங்குவாங்க. இதுதான் அந்த பைக்கு. இந்த ஸ்காட்ன்ற ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே. சரி வா ஃபுல்லாக எடுத்து வைப்போம்.
போகுது. ரொம்ப நாளா வாங்கணும்னு இருந்தேன் நானு. அது எப்படி இருக்கு? ஆனா நம்ம அந்த பேக் இது பேக் டிக்ஸ் ரெடி பண்ணணுமோ? இவ்வளோ ஹைட்டா இருக்கு. அது கேட்டுக்க ஐடியாலாம். கீழே இறக்கி ஹீட் ஹைட்டு கரெக்டாக இருக்கா? ஹீட் ஹைட்டு வச்சிருக்கோம்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். புடின்ற மாதிரிலாம் இருக்கு.